நம்ம டென்ஸாக ஒரு இடத்துல போயிட்டுருக்கோங்க. 2 கேங் தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அவனை நிறுத்தி வழிப்பறி பண்ணால் கூட எனக்கு காப்பாற்ற யாரும் இங்கே இல்லைங்க. செம ரிமோட்டாக இருக்குது. நம்மளோட 9th டிஸ்ட்ரிக்ட் மலப்புரமில் இருக்கும். நம்ம இப்போ மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கோம். மன்னார்காடுலேருந்து பெரிந்த மன்னா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஒரு பிளான் இருந்துச்சு, பட் ஒர்க் அவுட் ஆகாது போல். ஒரு ஸ்பாட்டுக்கு போகலான்னு நினச்சேன் மலப்புரம்லேருந்து. அதான் இந்த டிஸ்ட்ரிக்டோட ஒரு ஸ்பாட்டு. ஆனால் பஸ்ஸு சரியாக கிடைக்கல. அந்த இடம் வேறு 5 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சரி பார்க்கலாம், ஒர்க் அவுட் ஆச்சுன்னா போகலாம், இல்லைனா வந்துட்டு ரூம் தான். இங்கே ஒரு டார்மெட்ரி பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ஓகே, கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நம்மளால் வந்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போக முடியல. இப்போ போனாலும் டைம் ஆகிரும், அந்த இடம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ போகிறதே வேஸ்ட்டு தான். ஸோ நம்ம இங்கே டார்மெட்ரி செக்இன் பண்ணிவிட்டு பொறுமையாக நாளைக்கு காலையில் போகலாம். ஓகே, கண்டினியூ பண்ணுறேன். பரவாயில்ல, அஃபோர்டபுளாக ஒரு டார்மெட்ரி கிடச்சிருச்சு. பாருங்க, ரூம் ஃபுல்லாக பெட்டு தான் இருக்குது. பட் ஆனால் இங்கே லாக்கர் இல்லை. ஓகே, சமாளிச்சிக்கலாம். இப்போ தான் டார்மெட்ரி வந்துட்டு செக்இன் பண்ணிவிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகியாச்சு. டார்மெட்ரிலேருந்து இப்போ ஒரு இடத்துக்கு கிளம்புறேன். சடனாக வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். ஏதாவது நியர்பை பிளேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிட்டுருந்தேன். பக்கத்தில் ஒரு குட்டி மலை இருக்குது. ஆக்சுவலாக பெரிய மலை தான். போய் ட்ரெக் பண்ணி பார்ப்போம், சன்செட் பார்த்துட்டு வரலாம். மலையோட பேஸ்க்கு போகிறக்கே இன்னும் ஒரு 1.3 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே போயிட்டு ஏற முடியுமானே தெரில. போயிட்டுருக்கோம், போய் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். நானாக இதை சும்மா கேட்டேன் ஏற முடியுமான்னு. இங்கே ஏற முடியாது, அங்கே போய் ஒன்றா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் மலையாளத்தை. அப்படி தான் எனக்கு புரிஞ்சுது. பேஸ்க்கு வந்துட்டோம். இப்போவே வந்து 5:10 கிட்ட ஆயிடுச்சு. 5:58 வரை சன்செட்டு. இதான் வந்து என்ட்ரன்ஸ். அப்படியே மேலே ஏறி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஐயோ, இந்த ரூட்டில் போக சொல்லுதுங்க. சரி போவோம். இன்னும் இந்த இடத்துக்கு வந்ததே இல்லை. செம்ம டென்ஸாக இருக்குது. லைட்டாக ஒரு பாதை தெரியுது, அதில் தான் போயிட்டுருக்கேன். எப்படி இருக்க போதோ. ஏங்க, செம்ம டென்ஸாக ஒரு இடத்துல போயிட்டுருக்கோங்க. பாருங்களேன், வழியே இல்லை. நான் எதை தேடி போயிட்டுருக்கேன்னு எனக்கே தெரியல. ஓ, லைட்டாக ஒரு பாதை தெரியுதா, அதை நம்பி போயிட்டுருக்கேன். கை கால்லாம் வந்துட்டு அந்த டேண்டலியன்ஸா அந்த மாதிரி ஏதோ ஒன்று. ஐயோ, இதுக்கு மேலே வழி இருக்க மாதிரியே தெரில. இந்த பக்கம் சுத்தமாக வழியே இல்லைங்க. கீழே போய் அப்படியே கேட்டுட்டு வழி ஏதோ இருக்கான்னு பார்த்துட்டோன்னா ட்ரை பண்ணலாம். தண்ணி அடிச்சிட்ருக்காங்க. ஐயோ, பயமாக இருக்குங்க. எப்படி போயிட்டுருக்கேனே தெரில. ட்ரெஸ்ஸெல்லாம் பிடிச்சிக்கிச்சுங்க. 2 கேங் தண்ணி அடிச்சிட்ருக்காங்க. எதை நம்பி போயிட்டுருக்கேனே தெரில. அவனை நிறுத்தி வழிப்பறி பண்ணால் கூட எனக்கு காப்பாற்ற யாரும் இங்கே இல்லைங்க. வடக்கேன்ஸ், அப்புறமேட்டு மலையாளிஸ், சாரி லைக் அப்படி அவங்கள சொல்லலை. பட் இருந்தாலும் தனியாக தண்ணி அடிச்சிட்ருக்காங்க. அது கொஞ்சம் பயமாக இருக்குது. கொஞ்சம் இல்லை, நிறைய பயமாக இருக்குது. பட் இதெல்லாம் போயிட்டுருக்கேன் நான். இது டவர் மாதிரி இருக்குது. இங்கே வேறு இப்போ அவங்களெல்லாம் க்ராஸ் பண்ணி திரும்ப கீழே இறங்கிட்டுருக்கேன். அவங்கள க்ராஸ் பண்ணி போகிறதுக்கே பயமாக இருக்குது. நிறுத்தி பேக்கில் இருக்கிறது கேமரா, ஃபோனு, காசெல்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறது. சரி ஓகே, போகலாம். கேங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். இப்போ அடுத்த கேங் அங்கே இருக்குது. ஓகே, கடவுளே, இங்கேருந்து தப்பிச்சிட்டா போதும். ரைஸ், வி ட்ராப் த பிளான். பாதி காட்டுக்குள்ளே போயிட்டு இதுக்கே உடம்பெல்லாம் அரிக்குதுங்க, அந்த செடியெல்லாம் மேலே பட்டு. ஓகே, இப்போ தாங்க குளித்தேன், அதுக்குள்ளே மறுபடியும் சவா. சரி ஓகே, அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு கிளம்பலாம். இதுதாங்க கால் ஃபுல்லாக ஒரு மாதிரி அரிக்க ஆரம்பிக்குது. அந்த செடி ஃபுல்லாக அந்த செடி தான் இருக்குது. எல்லா இடமும் சுற்றி சுற்றி என்ட்ரன்ஸ் இருக்கா. கொஞ்ச தூரம் போனோடனே வந்துட்டு செடியால் இந்த இடம் மூடி இருக்குது. மேபி வந்துட்டு மழை காலத்தில் மட்டும் இந்த இடம் டென்ஸாக இருக்குமோ என்னமோ. வெயில் டைமில் கொஞ்சம் வழி இருக்கும் போல். சுத்தமாக ஒரு மாதிரி டென்ஸாக இருக்கிறனால என்னால் வந்துட்டு போகவே முடியல. ஒரு ஹிப் ஹைட் இருந்தாலும் பரவாயில்ல, ஷோல்டர் ஹைட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ அது மாதிரிலாம் போனால் கொஞ்சம் டேஞ்சர் இல்லை, அதான் போல். அந்த 4th வழி இது. இந்த வழியில் பாருங்கள், கல் மாதிரி இது இருக்குது. அங்கே போய் ஏறி ட்ரை பண்ணுவோம். இந்த பாறை பாருங்களேன் எவ்வளோ பிளாக்காக இருக்குது. எஸ், வி ஃபைண்ட் த ஸ்பாட். ஆனால் சன்செட் ஆகிருச்சு.
ஐ மீன் பெருசாக ஆகலை, அது வந்து க்ளவுட்குள்ளே போயிடுச்சுனால அவங்களுக்கு தெரில. ஃபைனலி ஏதோ ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. சிட்டிக்கு நடுவில் ஒரு காமான ஒரு பிளேஸ். இந்த மலைக்கு மேலே ஏற முடியல, அது என்ன இடம்னே தெரில, அது ஃபுல்லாக டென்ஸாக இருக்கனால போக முடியல. சரி ஓகே, அப்படியே இங்கேயே கவர் பண்ணிட்டு கிளம்பலாம். வாவ், இது ஒரு பெரிய சிட்டிங்க, பட் ஆனால் இங்கே பாருங்கள் காமாக ஒரு இடத்த கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நீ இன்ட்ரோ பண்ணலாமா? டென்ஸ் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அப்படியே ஒரு வியூ பார்த்துருங்க. இந்த இடம் தான். இங்கே குட்டியாக ஒரு வழி போகுது, இதையும் ட்ரை பண்ணலாமா? இங்கே ஓரளவுக்கு செடிகள் அதிகமாக தான் இருக்கும் இங்கேயும். இங்கே இந்த பக்கம் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்குறேன். இதெல்லாம் நான் வழி தாங்க, மறைஞ்சு போயிருக்கு. ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா செம டென்ஸாக இருக்குது, உள்ளே போக முடியாது போல். இந்த பக்கம் போகலாமா? சேம், இங்கேயும் வழி இல்லை. ஓகே, மறுபடியும் நம்ம வந்துட்டு அங்கே அந்த சிட்டிக்கே போவோம். இங்கே ஒரு மாதிரி தனிமையாக இருக்கா, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. அதே நேரம் இங்கே எதுவும் பெருசாக இல்லை, இருக்குது, பட் நம்மள ஏற முடியல. அந்த இடத்துலலாம் ரொம்ப டென்ஸாக ஏற முடியாது, ரொம்ப சேஃப்டி போயிடும். ஓகே, நான் வெளியில் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. இல்லை இறங்கிட்டோம் அந்த குட்டி மலையில் இருந்தோம். இப்போ வந்துட்டு சாப்பிட போகலாம். நான் மதியம் சாப்பிடவே இல்லை, செம்மையாக பசிக்குது. போயிட்டு சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நான் சும்மா நடந்து போயிட்டு இருந்தேன், அந்த பஸ்ஸில் வந்து வரைஞ்சிருக்குங்க, காமிக்கிறேன். இது என்னன்னே தெரில, ஏதோ பொலிட்டீஷியன் இல்லை பொதுவாக வரைஞ்சிருக்காங்க. எல்லா கெரியரும் இருக்கிறது இல்லை, போலீஸ், கண்டக்டர். நைஸில், ஆனால் பாழடைஞ்சு போயிருக்கு. சரி வாங்க போகலாம். பர்ஃப்யூம் வாங்கிட்டு இருக்கோம், கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இல்லை லவ்லின்னு ஒன்று வாங்கியிருக்கோம், இந்த இடத்துல இருந்தது. அந்த பர்ஃப்யூம்லாம் பார்த்துட்டு இந்த பர்ஃப்யூம் கொஞ்சம் ஸ்மெல் நல்லா இருந்துச்சு, அதான் வாங்கிட்டேன். ஓகே, 7:30 ஆகுது. 4:30 பக்கமாக வந்து டாம்லேருந்து கிளம்புனேன். அந்த மலை மேலேயும் கொஞ்சம் நேரம் முடிஞ்சிச்சு. அப்படியே போயிட்டு சாப்பிட்டு நடந்து வரேன், அதுக்குள்ளே இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. டைம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. ஓகே, போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். டாம் வந்துச்சு, நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். அண்ட் நாளைக்கு மார்னிங் பார்ப்போம். குட் மார்னிங். நம்ம நேற்று வந்துட்டு அந்த இடத்துக்கு போக முடியல. இப்போ மார்னிங் 7:10 ஆகுது. இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக 9 தான் ஓப்பனு, பட் நம்ம முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வரணும்ல, அதனால் முன்னாடியே கிளம்பிட்டோம். ஓகே, இப்போ வந்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் போகலாம். இந்த டிஸ்ட்ரிக்டோட மெயின் சிட்டி மலப்புரம் இருக்குல்ல, அதை விட இந்த சிட்டி கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. இங்கே நிறைய விதவிதமான ஷாப்ஸ்லாம் நிறைய இருக்குது. கேரளாவில் வேறு இந்த பிரச்சனை இருக்குது. நம்ம ஊரில் பஸ் ஸ்டாண்ட்னு ஒன்று தானே, அங்கே தான் எல்லா பஸ்ஸும் இருக்கும். இங்கே வந்துட்டு KSRTC தனியாக இருக்குது, அப்புறம் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் தனியாக ஒரு இடத்துக்கு போகணும். 2 பஸ் ஸ்டாண்டு மாற்றி எல்லா ஊர்லேயும் வச்சுருக்கிறனால ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு அலைய மாதிரி இருக்குது. இப்போது இங்கே வந்து KSRTC இருக்குது, இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட்னா இன்றைக்கு லோக்கல் உள்ள போகிறதுக்கு. இப்போ இங்கே பஸ்ஸை பிடிக்கிறதுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. சரி ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபைனலி பஸ் ஏறிடுவாங்க. சரி ஓகே, கருவறைக்குண்டில் சந்திப்போம். ஹாய் காய்ஸ், நம்ம வந்துட்டு கருவறைக்குண்டு வந்துட்டோம். இங்கேருந்து பஸ்ஸு வந்து 8:15 தான் இருக்குது போல், அதுவும் போயிருக்கு. இதுக்கப்புறம் 10 மணிக்கு தான் வந்து பஸ் ஆமாம். ஸோ நம்ம வந்து ஆட்டோவில் ஏறிட்டோம். இதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, நம்ம சீக்கிரமாக போய் ஆகணும். செக்கிங்லாம் ட்ரை பண்ண முடியாது. நம்ம ஒரு ஈவினிங்குள்ளேயாவது வந்து கோழிக்கோடு போய் ரீச் ஆகணும். போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கருவறைக்குண்டே ஒரு சின்ன டவுன் தான். அங்கேருந்து ஒரு ரிமோட்டான பிளேஸ்க்கு உள்ளே நம்ம போயிட்டுருந்தோம். போகிற வழி வந்து ஆஃப் ரோடிங் மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அந்த அண்ணா வந்துட்டு நம்மளை ட்ராப் பண்ணிட்டாங்க, ஆட்டோக்கார். ரொம்ப கைண்டுங்க, பேசிட்டே வந்தார். நிறைய வந்துட்டு நானே இன்ட்ரோவர்ட் மாதிரி அமைதியாகவே இருந்தேன், அவரையே வந்து கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தார். இது வர வழி ஃபுல்லாகவே வந்துட்டு காடு மாதிரி அப்படி தான் இருந்துச்சு. இந்த இடமும் நல்லா ரிமோட்டாக இருக்காங்க. வேறு நிறைய குரங்குங்க இருக்கும் போலங்க. எங்கே போனாலும் அவங்க மட்டும் என்னை பின்தொடருவானுங்க போல். பேக் வேறு இருக்கா, அதான் நிறுத்தி தான் வைப்ரி பண்ணால் என்ன பண்ணுறது. ஓகே, இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்கு ட்ரெக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஃபால்ஸ் ரீச் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். எக்ஸாக்டாக கிலோமீட்டர்ஸ் தெரியல, போய் பார்ப்போம். நல்ல ஸ்டீப்புங்க,
இங்கே வந்துட்டு பஸ்ஸு நல்லா கம்மியாக தான் வரும் போல். ஐ மீன் 20 ருபீஸ்க்கே போயிடலாம். ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. நம்ம ரொம்ப நேரம் நடந்துகிட்டே இருந்தோம். அப்படியே ஒரு லிஃப்ட்டு கிடச்சிது. ரொம்ப ஈஸியாக வந்து அங்கே போய் ரீச் ஆகிட்டோங்க. அந்த அண்ணா தான் வந்து லிஃப்ட் கொடுத்தாங்க. ஏங்க சான்ஸே இல்லைங்க, செம தூரமாக இருக்குது. 3 கிலோமீட்டர்ஸ் நார்மலாக இருந்தால் கூட ஓகே, ஃபுல் ஸ்டீப்பு. இப்போ பாருங்களேன், முன்னாடி மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் தெரியவே மாட்டேங்குது பாருங்களேன். இறங்கி மறுபடியும் ஏறுது. இந்த மரம் பாருங்களேன், இந்த வென்ஸ்டே சீரீஸில் வர மாதிரி ஹாரராக இருக்குது. செம ஸ்டீப்பாக இருக்குது. எப்படி ஏறி போகிறோம்? இப்போ யாருமே இல்லைங்க. அந்த தண்ணியோட சத்தம் மட்டும் தான் கீழே கேட்குது. செம ரிமோட்டாக இருக்குது. அப்பா பாலக்கையுமே பரவாயில்ல போல். இங்கே மனுஷன் இடமாட்டமே இல்லை, ரோடு மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. செம ஸ்டீப்பாக இருக்குங்க, ஏறவே முடியல. ஒரு 100 மீட்டர்ஸ் ஏறினேன், அதுக்கே என்னால் சுத்தமாக மூச்சு விட முடியல, அந்தளவுக்கு. பக்கம் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். நல்லா அந்த வாட்டர் ஃபால்ஸோட சவுண்ட் நல்லா கேட்குது. என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். அந்த பக்கம் ரோட் இருக்கு. ஆமா, நம்மளோட 9th டிஸ்ட்ரிக்ட் மலப்புரம்ல இருக்கும். ரூட்டை பாருங்களேன், கல்லு மண்ணா தான் இருக்கு. இங்க நம்ம மட்டும்தான் இருக்கோம், வேற யாருமே இல்லை.